ஃபேஸ் அண்ட் பாடிக்கு நல்ல ஒரு பிரைட்னிங் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான க்ரீம் தான் நான் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கின்ல உள்ள டார்க்னஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டாக கலராக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த க்ரீம். அண்ட் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம தாராளமாக செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் ஆட் பண்ணிக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்றனால தாராளமாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்கின்ல உள்ள டார்க்னஸ், பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன், டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணி கொடுத்து ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி பிரைட்டாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கசகசா வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வந்து நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஊற விடலாம். இல்லை அப்படின்னா பால் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற விடலாம். இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர், இது 3ல எதுனாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணி நைட் ஃபுல்லாக வந்து ஊற விட்டுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறணும். நீங்கள் பால் ஊற்றி இதை வந்து நீங்கள் ஊற விடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, வெளியே வைக்க வேண்டாம். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து கெட்டு போகிறது கூட வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஒரு 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி அதையும் வந்து நல்லா ஊற விட்டுருங்க. 2யும் தனித்தனியாக வந்து ஊற வைக்கலாம், இல்லை மிக்ஸ் பண்ணி கூட தாராளமாக வந்து ஊற விட்டுடலாம். அரிசி எந்த அரிசினாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்கள் வீட்டில் இருக்கிறது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அரிசியும் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊறிடணும். ஸோ இதை 2யும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த ரெமடி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு க்ளீனான மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்க போகிறேன். மிக்ஸி ஜார் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும். ஏன்னா வந்து ஃபேஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கூட நான் வந்து கொஞ்சமாக வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்குல இருக்க மேல் தோல் எல்லாத்தையும் வந்து சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம், இல்லை ஹாஃப் உருளைக்கிழங்கு கூட வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணி போட்டு நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் 3யும் வந்து நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடிஷ்னலாக இது கூட நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறனாலும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ரோஸ் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபில்டர் பண்ணும்போது வடிகட்டியும் ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கணும். ஸோ ஃபில்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதை ஹீட் பண்ண போகிறோம். நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக வந்து நம்ம அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். டபுள் பாயில் மெத்தட் பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இந்த மாதிரி ஹீட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஹீட்லேயும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இல்லை அப்படின்னா அங்கங்கே கட்டியாயிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்மளோட க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நீங்கள் அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். இது 2ல எதுனாலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இது மட்டுமே போதும் தான். ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் இதோட லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணும்போது 4 to 5 டேஸ் வரையும் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட்டில் அதிக மணி கொடுத்து நம்ம நிறையா ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹோம்மேடாக வீட்லேயே செஞ்சு யூஸ் பண்ணும்போது ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராது. அண்ட் எப்போவுமே வந்து நம்ம ஃபேஸ்க்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். பாடிக்கு, அதாவது கை, கழுத்து, காலுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸ் பேக் அவ்வளோவா யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த மாதிரியான க்ரீம்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம வெயிட் பண்ணி வாஷ் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணால் போதும் தான். ஸோ இது எப்படி வந்து ட்ரை பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இதை வந்து நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. க்ரீம்லாம் வந்து யூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி. ஸோ எவ்வளோ அளவு தேவைப்படுதோ அந்த அளவு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வந்து க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த அளவு எடுத்துகிட்டு கை ஃபுல்லாக நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸில் மட்டும் கிடையாது, கழுத்துலேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், கையிலையும் அப்ளை பண்ணிக்கலாம், கால்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி கை, கழுத்து, கால்லேயும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதில் ரைஸ் இருக்குது அப்படின்றனால. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே போய் தூங்க போயிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கிலேருந்து நீங்கள் சோப்பு இல்லை ஃபேஸ் வாஷ் எதுனாலும் வச்சு உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கை, கழுத்து, கால்லையும் அதே மாதிரி தான். இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் துணி வச்சு நல்லா வந்து வாட்டர் இல்லைனா பாலில் வந்து டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. கை, காலையும் நல்லா வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது ஸ்கின்னில் உள்ள டார்க்னஸ் எல்லாமே வந்து கம்மியாயிட்டு ஸ்கின் ரொம்பவே நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்லா பிரைட்னிங்காகவும் இருக்கும். அண்ட் இதில் கசகசா இருக்குது அப்படின்றனால ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸராக வந்து பார்த்துக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் ப்ராப்ளம்லாம் வராமல் ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா நல்லா யூத்ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
மினிமம் 1 வீக் நீங்கள் ரெகுலராக இதை ட்ரை பண்ணிட்டு வரும்போது ஸ்கின் டோன் இம்ப்ரூவ்மெண்ட் சூப்பராக தெரியும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் உருளைக்கிழங்கு இருக்குது அப்படின்றனால டார்க் சர்க்கிள்ஸை உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸாக இருக்குது, நெத்தியில், கன்னம்ல எல்லா சைடுமே ஃபேஸில் ரொம்ப வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த க்ரீமை ட்ரை பண்ணிட்டு வரும்போது அது எல்லாமே ரெடியூஸ் ஆகி கொடுத்து ஸ்கின்னை வந்து ஈவனாக வந்து பார்த்துக்கும். அண்ட் பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் பிம்பிள்ஸ் போனதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் வரும் இல்லையா, அந்த தழும்பாக இருக்கும்ல, அதை வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுத்து ஸ்கின் டோனை வந்து ஈவனாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா. See you next video guys. Take care. Bye.